ஹாய் மக்களே, வெல்கம் டு லோக்கி ஸ்டோரி டைம். மக்களே, உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி. உங்களுக்கு இப்போ எவ்வளோ பணம் இருந்தால் போதும்னு தோணுது? சிலர் சொல்லுவாங்க 5 லட்சம் பேங்க் பேலன்ஸ் இருந்தால் போதும்னு. இன்னொரு சிலர் சொல்லுவாங்க ஒரு வீடு ஒரு கார் இருந்தால் போதும்னு. ஆனால் அந்த 5 லட்சம் வந்த பிறகு அந்த வீடும் காரும் வாங்கினதுக்கப்புறம் உடனே அடுத்த தாட் வந்துடும், இப்போ இன்னும் பெரிய வீடு வாங்கணும், இன்னும் காஸ்ட்லியா கார் வாங்கணும்னு தோணும். இதுதான் மோர்கன் ஹவுசல் அவருடைய த சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்துல வர்ற ஒரு முக்கியமான லெசன். நெவர் எனாஃப், அதாவது நிறையாத தேவை. இந்த லெசனை ஒரு சில கதைகள் மூலமா உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ராஜத் குப்தா இந்தியாவில் ஒரு அனாதையா வாழ்ந்தவர். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படித்தவர். பிறகு உலகின் டாப் கம்பெனிஸ்ல போர்ட் மெம்பரா ஆனார். மில்லியன்கள், கோடிகள் செல்வம் மற்றும் ரெஸ்பெக்ட் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவர் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்காக இன்சைடர் ட்ரேடிங், அதாவது உள் வர்த்தகம் பண்ணாரு. அதனுடைய ரிசல்ட் என்னாச்சுன்னா அவரை ஜெயில போட்டாங்க. அவருடைய ரெஸ்பெக்ட், கெரியரு எல்லாமே போச்சு. மக்களே, நினைச்சு பாருங்க, ஆல்ரெடி எல்லாம் இருந்த ஒரு மனிதர் போதும்னு சொல்ல தெரியல. அதுதான் அவருடைய வீழ்ச்சி. அதே மாதிரி பெர்னி மேடாஃப் அப்படின்ற ஒருத்தர் ஆல்ரெடி பில்லியனா இருந்தார். ஆனா இன்னும் பெருசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போன்சி ஸ்கீம் பண்ணாரு. அதனுடைய ரிசல்ட் என்னன்னா உலகமே அவர் பெயரை சாபம் விட்டுட்டாங்க. கடைசியில அவங்க குடும்பமே நாசமா ஆகிருச்சு. இது மட்டும் இல்ல மக்களே, நம்மோட தினசரி வாழ்க்கையிலேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. சம்பளம் வந்ததும் இது போதாது, இன்னும் ஹைக் வேணும். வீடு வாங்கினா அடுத்த ட்ரீம் இன்னும் பெரிய வீடு. கார் வாங்கினா அடுத்த டார்கெட் லக்ஸரி கார். போதும்னு சொல்ற வார்த்தையே லைஃப்ல யூஸ் பண்ணவே மாட்டோம். அதுதான் நிறையாத தேவை. ஒருத்தர் லாட்டரியில ஜெயிக்கிறார். ஆரம்பத்துல அவர் வாழ்க்கை மாறுச்சு, மகிழ்ச்சியா இருந்தாரு. ஆனா சில மாதத்துக்கு பிறகு அந்த மகிழ்ச்சி குறைஞ்சிருச்சு. ஆனா அவருடைய ஸ்டாண்டர்ட் கூடியிருது. இப்போ அவர் 1 கோடி வென்றார். ஆனா மனசுக்குள்ள 10 கோடி இருந்தாதான் லைஃப் செட்டில் ஆகும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த சுழற்சி தான் முடியறதில்ல. இதைத்தான் சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்துல ஹெடானிக் ட்ரெட்மில்னு சொல்றாங்க. நீ எவ்வளவு வேகமா ஓடினாலும் ட்ரெட்மில்ல நீ ஒரே இடத்துல தான் இருக்கிற. மக்கள் எல்லாரும் நினைப்பாங்க என்னாஃப்னு சொல்றது பெரிய வீக்னஸ்னு. ஆனா மோர்கன் ஹவுசல் என்ன சொல்றாருன்னா அதுதான் பெரிய ஸ்ட்ரென்த்னு. ஏன்னா அது உனக்கு அமைதியை கொடுக்கும். உன்னை நீ மற்றவங்க கூட கம்பேர் பண்ண மாட்ட. தேவையில்லாத போட்டிக்கு போக மாட்ட. இஃப் யூ டோன்ட் நோ ஹவு மச் இஸ் எனஃப், யூ வில் நெவர் ஃபீல் ரிச். அதாவது எவ்வளவு போதுமானது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் பணக்காரராக உணர மாட்டீர்கள். இதுதான் இந்த புத்தகத்தோட முக்கியமான வரி. இன்னொரு கதையை பார்ப்போம். கர்ட் வானெகட் மற்றும் ஜோசப் ஹெல்லர் இவங்க 2 பேரும் ஒரு பில்லியனர் பார்ட்டிக்கு போனாங்க. அப்போ வானகெட் சொன்னாரு, இந்த பார்ட்டி ஓனர் ஒரே நாள்ல சம்பாதிப்பது நீ முழு வாழ்க்கையில எழுதின புத்தகத்துக்கு கிடைக்கல. ஜோஸ்பர் ஹெல்லர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவன் எப்போதுமே அடையாத ஒன்றை நான் அடைந்து விட்டேன், அதுதான் எனஃப். இந்த கதைய கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு தாட் வரலையா? என்னாஃப்னு சொல்றது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்னு. கம்பேரிசன் இஸ் த கில்லர்.
உன் சம்பளம் போதுமா இல்லையா அப்படின்னு உன்னோட சொந்தக்காரங்க சம்பளத்தை பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்றியா? டிஃபைன் யுவர் எனஃப். உனக்கு மந்த்லி எவ்வளவு வந்தா நிம்மதியா இருக்க முடியும்? உன் ஃபேமிலிக்கு, ஹெல்த்துக்கு, கோல்ஸ்க்கு எவ்வளவு போதுமோ அதுதான் உன்னோட எனஃப். பணத்தை அதிகப்படுத்துறதுக்காக நிம்மதியை இழந்தா அதுதான் ரியல் லாஸ். ரிச் இஸ் ஈக்குவல் டு நம்பர், வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீடம் பிளஸ் பீஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல பேராசை கொண்டவங்க, குயிக்கா மணி வேணும்னு ஓடுறவங்க தான் அதிகமா ஃபெயில் ஆகுறாங்க. பஃபெட் மாதிரி ஸ்டெடியா, பொறுமையா என்ஆஃப் சொல்ல தெரிஞ்சவங்க தான் லாங் டெர்ம் வின்னர்ஸ். மக்களே, வாழ்க்கைங்கிறது ஒரு எண்ட்லெஸ் ரேஸ் மாதிரி இருக்கு. நாம எப்போ நிறுத்துறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எப்பவுமே இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம்னு ஓடிக்கிட்டே போவோம். முடிவில் நமக்கு கேள்வி வரும், எனக்கு எப்போ போதும்னு சொல்ல முடியும்? அந்த கேள்விக்கான பதில்தான் நிறையாத தேவைக்கு சொல்யூஷன். அதுதான் மோர்கன் ஹவுசல் சொல்ற அல்டிமேட் லெசன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.